அவரு மக்கள் கிட்ட பார்த்தோன்னா ஒரு பிம்பத்த கட்டமைக்கிறாரு. எம்ஜிஆர் அவர் மாரி நம்ம ஃபர்ஸ்ட் தேர்தலே வின் பண்ணுவோம் அப்படின்னு. அவருக்கு உதவி செய்ற குணம்ன்றது எனக்கு பிடிக்கும். அதனால நான் அவர எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. அது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயம். ஆனா ஓட்டு போடுற மக்கள் எல்லாருமே அதுக்காக தான் போடுவாங்களான்னா கிடையாது. இப்ப விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுறீங்களா? விஜய்க்கு போடுறீங்களா? அப்படின்னா நான் விஜய்க்காக தான் போடுறேன். எம்ஜிஆருக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. எங்களுக்கு எம்ஜிஆருக்கு சம்மந்தம் கிடையாது. நாங்க அவர் இருந்த காலத்துல நாங்களுக்கு கிடையவும் கிடையாது. நாங்க ஓட்டு போடுறது விஜய்க்காக தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர எம்ஜிஆர்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்ப நான் இப்ப இந்த ஈரோடு மாநாட்டுல எனக்கு தெரிஞ்சவங்க, ஏன்னா நம்ம ஏரியா தான் அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட நான் கேட்கும்போது, நான் கேட்ட சும்மா சாதாரணமா தான் கேட்டேன். நீங்க ஏடிஎம்கே வச்சே இங்க வந்திருக்கீங்க விஜய் பார்க்கறக்கா? இல்ல விஜய்க்கு சப்போர்ட்டா? அப்படின்ற மாரி. அவருக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் இங்கேயே வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்கு வாக்கு செலுத்த போறாங்க அப்படின்றது தான். அவருக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் நான் இங்க வர்றேன். இல்லன்னா அவர் பார்க்க நான் எதுக்கு வரப்போறேன்? அதான கேள்வி. அதத்தான் அவங்க சொன்னாங்க. அவங்களும் பார்த்தோன்னா பரம்பரையா ஏடிஎம்கே தான். ஏன் நெறைய பேர் வந்து பேட்டிகளே குடுத்துருக்காங்க. அங்க ஈரோடுல சில சேனல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா பேட்டி எடுத்தாங்க மக்கள்கிட்ட. அவங்க சொன்னதும் சில விஷயங்கள் அதுதான். நான் 72ல இருந்து ஏடிஎம்கே தான் உறுப்பினர் கார்டு இருக்கு எம்ஜிஆர் கார்டு. இன்னைக்கு வந்து எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா பாக்குறது வந்து நாங்க விஜய் தான். புரியுங்களா? அடுத்து மாற்றம் வரணும். மாற்றம் கண்டிப்பா வரும். விஜய்க்கு வந்து கண்டிப்பா மாற்றம் இருக்குது. 2026ல வந்து அவர் தான் சிஎம். இந்த மாரி எல்லாருமே வந்து ஏடிஎம்கேக்கு வாக்கு செலுத்தின மக்களும் விஜய்க்கு வாக்கு செலுத்த ரெடியா தான் இருக்காங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இவரு நெனச்சுக்கிறாங்க, ஏடிஎம்கேக்கு வாக்கு செலுத்தின எந்த கையும் வந்து மாத்தி அழுத்தாது அப்படின்ற மாரி. மாத்தி அழுத்ததுனால தான் நீங்க இப்ப எதிர்க்கட்சி. இப்ப அடுத்த எலக்ஷன்லும் பார்த்தோம்னா, அதே மக்கள் வந்து விஜய்க்கு வாக்கு செலுத்த போறாங்க. நீங்க என்ன ஆக போறீங்கன்றது தெரியல. இதுதான் விஜய் அவர்கள் சொன்னாரு. எம்ஜிஆரோட மாஸ்க்க போட்டதுனால விஜய் அரசியலுக்கு வரல. அவரோட தனித்தன்மையினால தான் இப்ப இத்தன கூட்டம் கூடுது. இத்தன ஆதரவு வருதே தவிர, எம்ஜிஆர் அவர்கள் விஜய் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க.